ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டேட் 21 எனக்கு சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நீங்கள் எல்லோரும் வந்து இந்த 21 நாட்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்ட ஒரே ஒரு கொஷின், அதிகமாக கேட்ட ஒரு கொஷின் என்ன, உங்களோட வெயிட் என்ன, நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தானே சிஸ்டர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஷின். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான வெயிட்டில் தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ்லாம் எனக்கு வந்து இந்த 21 நாட்களும் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து 2 ரீசனால் தான் வந்து வெயிட்டை பற்றி நான் பேசலை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சும்மா வந்து வெயிட் ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு வெயிட் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் குறைஞ்சிருந்துச்சுன்னா பயங்கர குஷி ஆகிட்டு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுட்டு ஓகே இன்றைக்கி இவ்வளோ குறைஞ்சிருக்குல்ல, நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் சீட் பண்ணிக்கலாம்ல, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாம்லன்னு சொல்லிட்டு ஓவர் ஈட் பண்ணிடுவேன். எதுவுமே அளவாக சாப்பிடவே மாட்டேன். அது ஒரு ரீசன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கனால ஹாப்பி ஆகிடுவேன் இல்லையா. சப்போஸ் ஒரு நாள் குறைஞ்சிருந்து ஒரு நாள் குறையலன்னு வச்சுக்கிங்களேன், உடனே என்ன பண்ணிடும், அதை பார்த்துக்குவோம் வந்து என்ன டயட் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நம்மளோட பாடி இப்படியே தான் இருக்க போது போலக்கு அப்படி இப்படின்னு என்னையே பிடிச்சி திட்டிக்கிட்டு என் மேலேயே கோவப்பட்டுக்கிட்டு என்னையே கரிச்சு நானே கொட்டிக்கிட்டு என்ன பண்ணிவிடுவேன், கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டு ஓவர் ஈட் பண்ணிவிடுவேன். ஆனால் ஆக மொத்தத்தில் என்ன நடந்தாலும் நம்ம கடைசியில் பண்ணுறது என்னென்னா ஓவர் ஈட் தான். அந்த ரீசனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் ஸ்கேலை வந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் அவாய்ட் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் பிள்ளைங்க நீ என்ன அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, நம்ம வந்து சரி ஓகே வெயிட் செக் பண்ணிக்கலாங்கும்போது வெயிட் செக் பண்ணோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா பாடி ஸ்ட்ரக்சர் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் கிட்டத்தட்ட விட்டால் பழைய வெயிட்டுக்கே போயிடுவேங்கிற கண்டிஷனுக்கு வந்து வெயிட் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாட்கள்லேயே. ஏன்னா லாஸ்ட்டாக ஓரளவுக்கு வெயிட் வந்து மெயின்டைனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். வெயிட் லாஸ் வீடியோஸ் போடாத டைம்லலாம். ஏன்னா எல்லோரும் அப்படியே பார்த்து கேட்பாங்க, அப்படியே இருக்கீங்க சிஸ்டர்னு. அது என்னமோ தெரில, அப்படி சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து அது ஒரு கேர்லெஸ்ஸாகவே கேராகவே எடுத்துக்காமல் ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுட்டு ஓவராக வந்து ஈட் பண்ணுறது, அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றது அப்படின்னு ஓவராக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரீசனாலே என்ன ஆகிடுச்சுன்னா வெயிட் பாட்டுக்கு கிர்ருன்னு போயிட்டு ஏறி நின்றுச்சு. சரி ஓகே வெயிட் ஏறிடுச்சு, இதுக்கு மேலே வந்து காலத்தை தாழ்த்தி வந்து பிரயோஜனம் இல்லை, யூடியூப்பில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வெயிட்டை செக் பண்ணிவிட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினை எடுத்து ஒரு ஓரமாக வழக்கம் போல் வைக்கிற இடத்துல வச்சுருந்தா மிஷின் நல்லபடியாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன், அந்த விரக்தியில் வெயிட்டு அதிகமான விரக்தியில் கடுப்பில் ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். ஒன்றுமே கேட்கல, லேசாக ஒரு சவுண்டு தான் கேட்டுச்சு. என்னன்னு வந்து பார்த்தா வெயிட் ஸ்கேலு சல்லியாக நொறுங்கி கிடக்கு. இது மாதிரி நிறைய டைம் எனக்கு நடந்துருச்சு. அப்போல்லாமே என் பிள்ளைங்க தான் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். ஆனால் யார் தான் இதை செய்கிறாங்கன்னே தெரியாது, என்னன்னே தெரில. நிறைய டைம் வந்து வெயிட் ஸ்கேல் ஏதாவது மிஸ்டேக் ஆகி ரிட்டன் போட்டுருவேன். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த வெயிட் ஸ்கேல் விஷயத்தில் வந்து நடந்துருச்சு. இன்னும் மேலுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எண்ட் ஆஃப் டே வந்து நான் நல்லா ரியலைஸ் பண்ணிட்டேன் வெயிட் ஸ்கேல் விஷயத்தில். அதில் எப்போதுமே தர்மாக்கோல்லாம் போட்டு மேலே வந்து பாலித்தீன் கவர்லாம் போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பேர்ட்ஸ் கேஜ் மேலே தான் வந்து ஒரு ஓரமாக நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன் ஆக்சுவலி. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அது அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நான் வந்து மாற்றினேன். அது டோட்டலி வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன், மீஷோவில் தான் ஒரு நாள் ஆர்டர் போட்டேன், அது ரிட்டன் வந்துட்டு போயிடுச்சு. அண்ட் இன்னொரு நாள் ஆர்டர் போட்டேன்,
கோயம்புத்தூர் வந்துச்சு, வீட்டுக்கு வரவே இல்லை. சரி கோயம்புத்தூர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். வரவே இல்லை. 1 வீக் 2 வீக்காக கோயம்புத்தூர்லேயே கிடக்குது. கிட்டத்தட்ட எனக்கே தோணுச்சு சேலஞ்சும் முடிஞ்சிடும் போலக்குன்னு தோணுனே. அப்புறமேலு வந்து திடீர்னு சடனாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்ட மிஷின் வந்து ஏதோ நல்லபடியாக என் கைக்கு வந்து கிடச்சிது. அது மட்டும்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது. நான் அதுவே ரொம்ப பயந்துக்கிட்டே தான் வாங்கினேன். ஏன் அப்படின்னா வாங்கி செக் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், ரிட்டன் போடுற மாதிரி இருக்கும். அது என்னமோ தெரியல, நிறைய டைம் எனக்கு இந்த வெயிட் மிஷினில் நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அந்த ரீசனால் ரொம்ப வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸான மிஷினே வாங்கிட்டேன். அது என்னமோ எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ரொம்ப கம்மி ரேட்டு மிஷின்லாம் வாங்கி போட்டுட்டு அடிக்கடி வாங்குறதுக்கு நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி மிஷினாக வாங்கி சேஃபாக வச்சுக்கிறது பெட்டர் தான். கம்மி ரேட்டில் வாங்கினாலும் தப்பு கிடையாது, அதை சேஃபாக வச்சுக்கணும். குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த டிஜிட்டல் மிஷின், அதுவும் கண்ணாடி மாதிரி இருக்கிற மிஷினெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அது என்னோடய மிஸ்டேக் தான். தயவுசெய்து நீங்கள் டிஜிட்டல் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது ரொம்ப பார்த்து கவனமாக வாங்குங்க. முடிஞ்ச வரையும் ஷாப்புக்கு போய் வாங்குங்க. நான் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால, கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லா ஆக்சசரிஸும் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்தால் மெயினுக்கு இது வந்தால் தான் உண்டு. அது சாத்தியமில்லாத விஷயம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. அதனால தான் 95% வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிடுறது. அதுலேயுமே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காம வராமல் கொள்ளாமல் நான் பயங்கரமாக அவஸ்தைப்படுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஆன்லைனில் வாங்கினாலும் சேஃபாக வாங்குங்க, சரிங்களா? நான் இந்த வெயிட் மிஷினோட லிங்க் மட்டும் கொடுக்காத ரீசனே என்ன தெரியுமா? இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறனால யாருக்குமே இந்த லிங்க்லாம் வந்து ப்ராடக்ட் லிங்க்லாம் ஷேர் பண்ணுறதில்ல. அது முக்கியமாக பர்டிகுலராக இந்த வெயிட் ஸ்கேலோட ப்ராப்ளம் வந்து நானும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறேன் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்னடா டிப்ஸே கொடுக்காம இந்த அம்மா பார்த்துக்கு இப்படி பேசிட்டு போகுதுன்னா, டேட் 21 ஆகிடுச்சு, எண்ட் ஆஃப் த டே. இன்றைக்கும் உங்களை போட்டு வறுத்தெடுக்க வேண்டாமேன்னு தான் நார்மலாக பேசிட்டு போகிறேன். வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வெனிகர் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு ரெகுலராக வந்து 12 டைப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பாதிக்கு வந்துருச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வெயிட் அப்டேட் கொடுக்க போகிறேன், சரிங்களா? தயவுசெய்து வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸு. ஏன் அப்படின்னா என்னோடய வெயிட் ரிசல்ட் என்னன்னு எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இந்த வீடியோ எண்டில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செய்து ப்ளீஸ் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க. தயவு செய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சோட முடியுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. எனக்கு ஒரு குட்டி கேப் தேவை. குட்டி கேப்னால் கொஞ்சம் அவுட் சைட் ப்ரோக்ராம் நிறையா இருக்குது. இடையில கிட்ஸுக்கு முடியாமல் போனதுனால கொஞ்சம் நிறைய வேலை வந்து பெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலைகள் நிறையா வந்து இருக்குது. அந்த வெளியில் போகிற அவுட்டிங் போகிற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இந்த டைம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? நம்ம சேனலில் தொடர்ச்சியாக உங்களுக்கு தேவையான உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது தேவையான நல்ல விஷயங்களை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து டெய்லி கொடுக்கறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21 டேஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு நிறைய குட் ஹேபிட் வந்து எனக்கு இந்த 21 டேஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணியிருக்கேன். உங்களாலேயும் லேர்ன் பண்ண முடியும், சரிங்களா? கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா முடியும்னு நினச்சி தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, தன்னம்பிக்கை வைங்க முதல்ல, சரிங்களா? இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்பு ஆயுதம் எதுவுமே இல்லைனாலும் சரி, உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகும். நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரிங்க, இந்த நொடி எவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தூக்கி நொறுக்கிட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. என்ன போயிடப்போகுது? உயிர் போயிடப்போதா? உயிர் போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அது ஒரு செகண்ட் வலியோடு முடிஞ்சு போயிடும் இல்லையா? எல்லா ப்ராப்ளமும் ஒரு செகண்ட் முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் அது வரையும் நீ என்ன செஞ்ச, நீ என்ன சாதிச்சிருக்க,
முக்கியமாக உனக்காக நீ என்ன சாதிச்சிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசித்து ஒவ்வொன்றத்தையும் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும் சரிங்களா? ஏன்னா நான் இன்றைக்கி இந்த செகண்ட் இந்த ஒரு நொடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளால் முடியலன்னா வேறு யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து பண்ணுறேன். எவ்வளோ ப்ராப்ளம் வந்து கடந்து வந்தாச்சு சரிங்களா? இந்த 21st டேஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸு இந்த 21 நாட்கள்லேயே அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. அதை பற்றிலாம் நான் வந்து கேர் பண்ணுற இடத்துல வந்து நான் சுத்தமாக இல்லவே இல்லை. அந்த ரீசனால் தயவு செய்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க, மொபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, சரி ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், டயர்டாக இருக்குது, முடியல, ரொம்ப சேடாக இருக்குது, நம்மளோட லைஃப் ஏன் இப்படி இருக்குது, எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள்ஸ், எது பண்ணாலும் தடங்கள் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மொபைலை எடுத்து பார்க்கும்போது ஸ்டேட்டஸோ இல்லை வீடியோஸ்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, உங்களால் மட்டும் ஹாப்பியாக இருக்க முடியல, அவங்க மட்டும் நல்லா அவுட்டிங்லாம் போயிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயந்தான், நான் எப்போதும் ஒரு விஷயத்த வந்து இந்த விஷயத்த வந்து நான் மோட்டிவாக எடுத்துப்பேன். உங்களால் இப்போ இந்த செகண்ட் வந்து ஜெயிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. அவங்க எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பூனை பிரசவிக்க 3 மாதம் ஆகும், ஒரு யானை பிரசவிக்க 2.5 வருஷம் ஆகும். நீங்கள் பூனையாக இருக்கணுமா யானையாக இருக்கணுமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க சரிங்களா? இந்த உலகம் வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து தூக்கி வச்சும் பேசும், கீழே தூக்கி போட்டும் பேசும் சரிங்களா? அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இன்றைக்கி வந்து உங்களோட கனவுகள் வந்து வெற்றி அடையாமல் இருக்குது, உங்களோட கனவு பாதையை நோக்கி நீங்கள் போகிறீங்க, பல தடை தாமதங்களை வந்து எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா சிம்பிள், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் எலிஃபண்ட்னு மட்டும் நினச்சிக்கிங்க. உங்களோட கனவுகள் வந்து அவ்வளோ பெருசு, அதனால் டைம் ஆகும். பெரிய கோட்டையை கட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக உங்களால் வந்து முடியும் சரிங்களா? அது எந்த விஷயம், எனிதிங், எதுவாக இருந்தாலும் சரிங்களா? கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி, அடுத்து ப்ரீடம், பேபி டெத், டிப்ரெஷன், நிறையா ஹெல்த் வைஸ் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம், ஃபேமிலியில் எல்லோரும் ப்ரீடம் பேபிங்கிறனால என்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் பேபிஸ், ஹெல்த் இஷ்யூஸ், செர்விக்கல் ஸ்டிச் காப்பாற்றுறது கஷ்டம், சிசரியன், டெலிவரி ரூமுக்கு போயாச்சு, குழந்தைங்களோட ஹார்ட் பீட் பொறுத்து தான் எங்களால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சிசரியன்ட்டு டிசைட் பண்ணோம். சிசரியன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் 3 பேரையும் காப்பாற்ற முடியுமாங்கிறது டவுட்டுன்னாங்க. கீச்சுன்னு 2 குரல் கேட்டுச்சு, அதோட என்னோடய அழுகை குரலும் கேட்டுச்சு எல்லாருக்கும். அது ஒரு பெரிய மிராக்கல் சரிங்களா? அந்த சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வந்தேன். என் குழந்தைங்க 1.5 கிலோ தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்கூல் போகிறாங்க 2 பேரும், ட்வின்ஸ் பேபிஸ், ஒரு பையன் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறாங்க இன்றைக்கி. என்னால் பிலீவ் பண்ண முடிஞ்சுது. என்னை சுற்றி இருந்த எல்லாரும் என்னை எப்படி டார்கெட் பண்ணாங்கன்னா, உன்னால் ட்வின்ஸ் பெற்றுக்க முடியுமா, சமாளிச்சிட முடியுமான்னு கேட்டாங்க. முடியும்னே. டெலிவரி ஆனும்போது மீண்டு வந்துடுவியான்னு கேட்டாங்க. மீண்டு வந்துடுவேன்னே. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிற அளவு தெரியல அப்படின்னு புலம்புனாங்க. என்னால் காப்பாற்ற முடியும்ன்ட்டு நம்பினேன், காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன், தன்னம்பிக்கை. இது என்றைக்குமே வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீண் போகாது. அடுத்தவங்களை நீங்கள் நம்பினா கூட கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் தோற்றுருவீங்க. ஆனால் உங்களை நம்பி ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இம்மிடியேட்டாக டிசைட் பண்ணி உங்களை பிலீவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தயவு செய்து யுவர் செல்ஃப் பிலீவ், நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெறியோடு ஓடுங்க. உங்களை சுற்றி எல்லோரும் வந்து ஹாப்பியாக டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம், ஊர் சுற்றலாம், எல்லாமே செய்யலாம். அவங்களுக்கு எனிதிங் எவ்வளோ வேணாலும் ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த செகண்ட் இப்போ ஹாப்பியாக இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நீங்கள் ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு டைம் உங்களுக்காக வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். பிக்கஸ்ட்டு டைம், லாங் டைம். இந்த ஒரு செகண்ட் வந்து
நான் வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட மோட்டிவேஷன் கொடுக்கணும் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாேருக்கும் இந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும், இந்த 21st டேயில் வந்து கிடைக்கணும், கண்டிப்பாக ரீச் ஆகணும், அவங்க எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சிம்பிள். நீங்கள் உங்களால் வந்து இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க, நல்ல ஒரு ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, அங்கே போய்ட்டு ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். சரிங்களா? குட் ஜாப் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி எப்போதும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் தாண்டி ஏதாவது ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த 21st டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மாற்றங்கள். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொட்டிகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸ்கின் வந்து பெருசாக நான் எப்போதும் கேர் பண்ண மாட்டேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. வெயிட் லாஸ்க்கு குட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி வழக்கம் போல் லாஸ்ட்டாக வந்து என்னோடய Day 1 வீடியோ மட்டும் எடுத்து பாருங்கள், என்னோடய வாய்ஸ் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. டோட்டலாக ஆல் மெடிசன்ஸ், எல்லா மெடிசன்ஸையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது எந்த மெடிசன்ஸும் எடுக்கிறது இல்லை. பேராசிட்டமல் 650 ரெகுலராக கிட்டத்தட்ட 1 year நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது இந்த 21 நாளில் ஒரு நாள் கூட பேராசிட்டமல் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறதே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குப்புன்னு எனக்கு வேர்த்திருக்கு, நல்லாவே இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். சரிங்களா? நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிரியாணி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரியாணி தான் வீட்டில் பண்ணியிருந்தேன். வீட்டில் ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் என்னை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனுச்சு. எங்கள் கூடலாம் எப்போ தான் உட்காந்து நீ சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்ட வார்த்தை. உடனே என்னால் ஏற்றுக்கவே முடியல. சரி ஓகே, ஃபேமிலியோடு இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அவங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக போயிட்டு சரி நான் போய்ட்டு காளான் வாங்கிட்டு வரேன், பப்ஸ் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரி கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ஸும் காளானும் வந்து நான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன். என்னோடய 2 மீல் பிளானாக பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி ரொம்ப ஓவராக ஈட் பண்ணல எதுவும். சரிங்களா? அண்டு நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 77.85 கிராம், கரெக்டாக 77.5 கிலோ கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன். எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே இந்த வெயிட் செக் பண்ணும்போது ஷாக் ஆகிடுச்சு. இப்போ நவ் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 73.450 கிராம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன். கிட்டத்தட்ட 21 நாளில் 4.5 கிலோ வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆயிருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆனதுக்கு முக்கியம் காரணம் நீங்களும் கூட தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் என்னால் இந்த அளவுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். ஆல் கிரெடிட்ஸ் உங்களே வந்து சேரணும். என்ன மாதிரி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்மளோட சேனலில் போட்டிருக்க வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அகெயின் குட்டி பிரேக் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் அகெயின் என்னோடய ஹைடல் வெயிட்டை ரீச் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் வருவேன். ஓகே, பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.